இனி சண்டேஸ்ல காஸ்ட்லியான ஃபிஷ் வேண்டாம். ஐல ஃபிஷ் 1/2 kg எடுங்க, சூப்பரான ஃப்ரை பண்ணலாம். இனிஷியலா ஃபிஷ் பீஸ் மேல 3-4 கட்ஸ் இந்த மாதிரி போட்டுடலாம் 2 பக்கமும். அடுத்ததா மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர் மட்டும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனை ஸ்வீஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஃபைனலா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையோட மசாலா ரெடி. இதை நம்ம ஃபிஷ் மேலே நல்லா கோட் பண்ணிடலாம். கட் பண்ண இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கோட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hourக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிடலாம். அடுத்ததான் தவால ஆயில் ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்க்கு வேக விட்டிங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட மசாலா பிரியாம சூப்பரான ஐல ஃபிஷ் ஃப்ரை ரெடி. மீன் குழம்பு மீன் வறுவல் காம்பினேஷன் இஸ் ஓகே. ஆனால் சுட சுட சாப்பாடு, சாம்பார், டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.